Compare 3.576 and 3.562. So comparison of two decimal numbers தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ டெசிமல் நம்பர் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நம்பர் ரீட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஸோ 369.0471. ஸோ இந்த பாயிண்ட் டு த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் பார்ட் ஆர் இன்டெக்ரல் பார்ட். decimal point to the right பார்த்தீங்கன்னா which is called decimal part 0471. each digit மே digit wise செப்பரேட்டாக ரீட் பண்ணும் decimal pointக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசனுக்கு வந்துட்டு உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டை தனியாக கம்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த டெசிமல் பார்ட்டில் ஈச் டிஜிட் மே டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டை வந்து தனியாக கம்பேர் பண்ணணும். தென் ஹண்ட்ரட்ஸ், தென் தௌசண்ட்ஸ், தென் 10,000 இந்த மாதிரி டிஜிட் வைஸ் வந்து இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். இதில் வந்து டூ டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 3.576 அண்ட் 3.562. ஸோ இந்த ரெண்டு டெசிமல் நம்பருமே இந்த மாதிரி பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து ஹோல் நம்பர் பார்ட் ஆர் இன்டெக்ரல் பார்ட்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது டெசிமல் பார்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஈச் டிஜிட்டுமே டெசிமல் பார்ட்டை தனித்தனியாக தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 10 ஸ்பேஸ், 100 ஸ்பேஸ், 1000 ஸ்பேஸ், தென் 10,000 ஸ்பேஸ். ஸோ இந்த சார்ட் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த டூ டெசிமல் நம்பர்ஸையும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு questions வந்து compare two decimal numbers or comparison of two decimal numbers or else arranging decimal numbers or else ordering decimal numbers இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸுமே நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணால் தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ 4 ஸ்டெப்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூ டெசிமல் நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் பிலோ தி அதர் ஆர் ஒன் அண்டர் தி அதர் தான் எழுதுகிறோம். ஸோ தட் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3.576. ஸோ பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்க்கு நேரம் நான் பாயிண்ட் வச்சுடுறேன். பாயிண்ட்டுக்கு பிஃபோர் இருக்க அந்த 3ன்றது வந்து ஹோல் நம்பர் பார்ட். ஸோ அதுக்கு நேரம் 3. ஸோ 3 ones. தென் பாயிண்ட்க்கு அப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 5 tens, தென் 7 hundreds, தென் 6 thousands. இங்கே பார்த்தீங்கன்னா 3.562. ஸோ ஒன் பிலோ தி அதர் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு நேரம் தான் பாயிண்ட் இங்கே நீங்கள் உங்களுக்கு வைக்கணும். தென் அடுத்து என்ன இருக்குது 5, 6, 2 இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது வந்து ஒன்ஸ் பார்ட்டில் இருக்குது, எது டென்ஸ் பார்ட்டில் இருக்குது, இது ஹண்ட்ரட்ஸ், தென் தௌசண்ட்ஸ், எது ஹோல் நம்பர் பார்ட், இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பேர் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ். ஹோல் நம்பர் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. The decimal number having greater whole number part is greater. So இது வந்து first number, இது வந்து இன்னொரு decimal number. இதோட whole number part அப்படின்னும் போது இதுக்கும் 3 தான், இதுக்கும் 3 தான். ஸோ இங்கே whole number part எழுதும் போது ஸோ பாயிண்ட் டு த லெஃப்ட் தான் சொல்லுது. ஸோ இங்கேயும் 3 தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் 3 தான், செகண்ட் நம்பருக்கும் 3 தான். ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா 3 which is equal to 3 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் நமக்கு ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் நம்பர் ஹேவிங் கிரேட்டர் ஹோல் நம்பர் பார்ட் இஸ் கிரேட்டர்னு சொன்னாங்க. பட் நமக்கு கிரேட்டராக இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடணும். ஸோ ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கிரேட்டராக இருக்கும்போது கிரேட்டர் டெசிமல் நம்பர் நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் அந்த நம்பரை. பட் இங்கே ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இஃப் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், நம்ம கேஸில் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. தென் கம்பேர் த 10th டிஜிட்ஸ். 10th பிளேஸில் இருக்க டிஜிட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் நம்பர் ஹேவிங் கிரேட்டர் 10th டிஜிட் இஸ் கிரேட்டர். ஸோ 10th பிளேஸில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ செகண்ட் நம்பரில் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்லேயும் 5 இருந்தது, செகண்ட் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குனால நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த 10th டிஜிட்ஸ் ஆர் ஈக்குவல், நம்ம பிளேஸில் அப்படி தான் இருக்குது. ஹோல் நம்பர் ஈக்குவலாக இருக்குது, 10th பிளேஸில் இருக்க டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தென் கம்பேர் த 100th பிளேஸ் டிஜிட். இஃப் த டெசிமல் நம்பர் ஹேவிங் கிரேட்டர் 100th டிஜிட் இஸ் கிரேட்டர். டிஜிட்டில் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ கிரேட்டர் 100th டிஜிட் இருக்கோ அந்த நம்பர் தான் டெசிமல் நம்பர் கிரேட்டராகவும் இருக்கும், நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்பரில் என்ன இருந்தது 7 இருந்தது, செகண்ட் நம்பரில் என்ன இருந்தது
6 இருந்தது. ஸோ 7 பார்த்தீங்கன்னா which is greater than 6. ஸோ இந்த சைன் தான் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக லெஸராக ஈக்குவலாக தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தது ஹோல் நம்பர் பார்ட். அடுத்த 10th பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்தது. 100th பிளேஸ் வரும்போது இது 7 வந்து which is greater than 6. அதனால் வந்து இந்த நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்க டிஜிட்டை வந்து கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிடலாம் which number is greater சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 is greater than 6. ஸோ இந்த டெசிமல் நம்பர் தான் greater than இந்த டெசிமல் நம்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.576. The first decimal number greater than 3.562. ஸோ எந்த டிஜிட் வந்து டிசைட் ஆச்சு? இந்த 100th பிளேஸில் இருக்க டிஜிட் தான் வந்து டிசைட் ஆகிடுச்சு. கிரேட்டர் தன் இருந்தனால உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்ன ஆகிடுச்சு? கிரேட்டர் தன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டெசிமல் நம்பர் தான் கிரேட்டர் தேன் திஸ் டெசிமல் நம்பர். இப்போ 100th பிளேஸ் டிஜிட்டும் ஈக்குவலாக இருந்தால் நெக்ஸ்ட் 1000th பிளேஸ் போயிருப்பீங்க. பட் நம்ம கேஸில் வந்து எது கிரேட்டர்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 1000th பிளேஸை கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.